லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு உட்காந்தனா பாப்பா பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் அவளை சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணவே வந்தேன். ஒவ்வொரு டைமும் கிச்சனில் சமையல் முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் வந்து கச்சமுச்சன்னு இருக்கும். டைம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். இல்லை பாப்பா வந்துட்டு கொஞ்சம் அழுவுறா, கொஞ்சம் அடம் பிடிக்கிறா அப்படின்னா கிச்சனை க்ளீன் பண்ணவே மாட்டேன், அப்படியே விட்டு போயிடுவேன். நாளைக்கு வேறு வெள்ளிக்கிழமையா படிக்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும் பண்ணிடணும் அப்படின்னு வீட்டை க்ளீன் பண்ணணும். அந்த கிச்சன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிட்டு பூஜை ஜாமாவையும் வந்து விளக்கி வச்சணும்னு பிளான் பண்ணுறது என்னமோ பெருசாக தான் பண்ணுவேன். ஆனால் செய்யறது என்னமோ கம்மியாக தான் செய்வேனே. வீட்டை மட்டும் தான் தொடச்சி விட்டேன். கிச்சன் கவுண்டர் டாப் அதுக்கப்புறம் ஸ்டவ்லாம் வந்து க்ளீன் பண்ணல. ஒரு வெட் கிளாத் வச்சு லைட்டாக தொடச்சி மட்டும் விட்டேன். கண்டிப்பாக நம்ம எல்லார் வீட்லையுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இடம் இருந்தே ஆகும். அது எந்த இடம் அப்படின்னா, நம்ம வந்து வீட்டை பெருக்கினாலும் சரி, வீட்டை தொடச்சாலும் சரி, கீழே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் தூக்கி அது மாதிரி தான் போட்டு வைப்போம். அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த காட்டு. நான் எப்படி தான் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி வச்சாலுமே அதில் ஏதாவது ஒரு திங்ஸ் வந்து இல்லாமல் இருக்கவே இருக்காது. எதனா ஒரு திங்ஸ் அது மேலே இருந்தே தான் ஆகும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்துட்டு பால்வடியில் தருவாங்களே சத்துமா, அதில் தான் உருண்டை பண்ணியிருந்தேன்னா இந்த உருண்டை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டுங்க. இந்த உருண்டையை சாப்பிட்றதுக்காகவாவது நம்ம பால்வடிக்கு போயிருக்கணுமே அப்படிலாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் படித்த ஸ்கூலில் வந்து பால்வடி இருக்கா, அங்கே வந்து பால்வடியில் 1-2 பிள்ளைங்க வரல அப்படின்னா அவங்களுக்கு செஞ்ச அந்த உருண்டை வந்து மீந்து போயிடும். அதை வந்து ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களை கூப்பிட்டு தருவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்ருக்கேன் நான் அந்த பால்வடி உருண்டையை.